எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இது கிடைச்சதால இந்த மேடை போட்டு நாங்கெல்லாம் பேசிடுவோம். ஏன்னா என் வீட்டுல 10 பேர், என் முதல்ல ஒரு அண்ணன் படிச்சாரு, வேலைக்கு போனார், 10 பேர் சோறு போட முடியும், 10 கல்யாணம் பண்ண முடியுது, 10 பேர் வழி நடத்த முடியும். இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படிதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீ அந்த வாய்ப்பெல்லாம் போயாச்சு. கல்வி நம்மள கைவிட்டு போகுது. அரசாட்சி அது வேலை வாய்ப்பா போயாச்சு, எல்லாம் தனியார் மயமாயிடுச்சு. இன்னைக்கு BSNL 80,000 பேர் வெளியே அமைச்சாச்சு. ரயில்வே தனியார் மயமாக போகுது. இன்னைக்கு EV மாநில அரசா இருக்கக்கூடிய, திமுக அரசா இருக்கக்கூடிய EV பிரைவேடைசேஷன் ஆக போறாங்க, டிரான்ஸ்போர்ட் பிரைவேடைசேஷன் ஆக போறாங்க, எல்லாம் தனியார் மயமாக போகுது. பிஜேபி அரசியல் வேணா வேற இருக்க, பிஜேபி திமுக அரசியல் வேணா, 2 பேருடைய கொள்கை ஒரே மாதிரி தான். இன்னைக்கு பெருக்கிற வேலையை தொடத்தம் குடிச்சு ரோட்டை பெருக்கிறாங்க பத்தியா, அந்த மக்கள் செய்யற வேலையை கூட தனியார் மயமாக்கிட்டாங்க. அப்ப கொள்கை கோட்பாடுன்றது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரியாக